12th ஸ்டாண்டர்டோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் அண்ட் சிஏ ஸ்டூடெண்ட்ஸா நீங்க உங்களுக்கான வீடியோ தான் இது. எஸ், ஸோ நம்மளுக்கு வரப்போற மிட் டர்ம் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லெஃப்ட் ஓவர் இருக்க இந்த எக்ஸாமையும் நம்ம சூப்பர் டூப்பரா பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றோம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, எஸ், ஸோ நம்ம சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கிறோம் ஆர் ஏதாவது காமர்ஸ் ஸ்டூடெண்ட் குரூப்பா இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாம் வரும்போது மட்டும் மற்ற குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரேக் பண்ணுவாங்க. எஸ், ஸோ இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க எனக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஒரு ஃபீல்ட்ல நானுமே இருந்திருக்கேன். இந்த ஒரு எக்ஸாம் வரும்போது எல்லாரும் என்ன சொல்லிடுவாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தானே, ஈஸி தானேப்பா, நீ சூப்பரா எழுதிடுவ, நீ படிக்காம கூட எழுதலாம் அப்படிங்கிற டயலாக்லாம் நீங்க கேள்விப்படுங்க. எஸ், ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமா இருக்கட்டும் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்ஸாமா இருக்கட்டும், இந்த ஒரு எக்ஸாமை யாரும் ரெஸ்பெக்ட் கூட பண்ண மாட்டோம். ஆனா படிக்கிற நம்மளுக்கு தானே தெரியும் இது எவ்வளவு கஷ்டம்னு. யா, ஸோ ஒரு லாங்குவேஜே புரியாத ஒரு மிஷினுக்கு நாம சொல்ல நினைக்கிறத புரிய வைக்கிற கோடிங்லாம் இருக்கே, அப்பப்பப்பா, இந்த 0 1ன்னு அது மாத்தி அது புரிஞ்சு இது கொஞ்சம் பெரிய வேலை தான், இது கொஞ்சம் டிஃபிகல்ட் டாஸ்க் தான் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ உங்களோட ஃபீலிங் எனக்கு நிச்சயமா புரியும் பசங்களா. எஸ், இந்த மாதிரி டிஃபிகல்ட்டா இருக்க ஒரு கோடிங்கை நம்ம ஈஸியா படிக்க போறோம். ஸோ திஸ் இஸ் நாட் அ ஈஸி டாஸ்க், பட் இருந்தாலுமே இந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமை நம்ம ஈஸியா மாத்துவோம். ஸோ வி வில் மேக் இட் ஈஸி அப்படின்ற பாசிட்டிவோட இந்த வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எல்லாரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நம்ம இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸா இருக்கட்டும் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனா இருக்கட்டும் இருக்கிற சம்ம டிஃபிகல்ட்டான கோட் கூட ஈஸியா மாத்த போறோம். அதுக்கு முன்னாடி சிஏ ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சைட்ல நீங்க எதாவது கவர் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ சிஏ ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நீங்க ஃபைல் ஃபார்மேட், அனிமேஷன், கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செகண்ட் சாப்டர்ல இருக்கும் டூல் பாக்ஸ், அதுக்கான டூல் பாக்ஸும் அண்ட் எடிட்டிங் டெஸ்ட், பேஜஸ் பத்தி இதை பத்திலாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் டிபிஎஸோட மாடல், ஆட்ரிபியூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் எஸ்கியூஎல் இந்த விஷயம், ரிலேஷன் அண்ட் நெட்ஸ் டைப்ஸ், இஆர் மாடல், பிஹெச்பி டேட்டா டைப்ஸ், யூஆர்எல் ஆப்ரேட்டர்ஸ் இதை பத்தி கன்ஃபார்மா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அண்ட் புக் பேக்ல உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாப்டர் 1ல பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்னு சொல்லிட்டு எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இம்பார்ட்டனோ அதை நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 6, 7, 8 இந்த கொஸ்டின்ஸ்லாம் லெஃப்ட் ஓவர் இல்லாம படிச்சுட்டு போயிருங்க. எஸ், ஸோ செகண்ட் சாப்டர் அந்த மாதிரி, தேர்ட் சாப்டர், ஃபோர்த் சாப்டர் அண்ட் ஃபிஃப்த் சாப்டர். எஸ், நான் ஆல்ரெடி நம்ம லைவ் ஷார்ட்ஸ்லாம் சொன்ன மாதிரி நாம 5th சாப்டரை இப்பவே தரவு பண்ணா மட்டும்தான் பப்ளிக்கு நம்மவே ஈஸியாவே இருக்கும். ஸோ 5th சாப்டர்ல இருக்க எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம யாருக்கு போக போறோம்? எஸ், நம்ம சிஎஸ் அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க தரவு பண்ணி பார்ட்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னா, பாராமீட்டர் தான் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும், கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், லிஸ்ட் டியூபிள்ஸ்லாம் எப்படி லிஸ்ட் பண்ணுவீங்க, எல்இஜிபி ரூல் வச்சு ஸ்கோப்பிங்கை எப்படி லிஸ்ட் பண்றாங்க, பைனரி சர்ச்னா என்ன, பபிள் ஷார்ட் அல்காரிதம், இந்த மாதிரி இருக்க விஷயத்த எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் தரவு பண்ணதுக்கு அப்புறம் நாம புக் பேக் போகலாம். ஸோ புக் பேக்ல பாத்தீங்கன்னா சாப்டர் 1ல இருக்க பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இது எல்லாமே லிஸ்ட் பண்ணிட்டேன். அண்ட் சேம் உங்களுக்குமே பார்ட் 5 அதாவது சாப்டர் 5ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாமே புக் பேக்கை ஃபுல்லா தரவா படிச்சுக்கோங்க. எஸ், ஸோ எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரோக்ராம்ஸ் எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். எஸ், ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருந்தாலும் கவலைப்படாம நீங்க கமாண்ட்ல டவுட் கேட்கலாம். உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற பட்சத்துல நாங்க அதை ஷார்ட்ல உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றோம். எஸ், இந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லாம எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே நாம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொடுத்துருக்கோம். இதை நீங்க மிட் டேர்முக்கு மட்டும் யூஸ் பண்ணாம வரப்போற குவார்டர்லி எக்ஸாமுக்கு சூப்பரா யூஸ் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்லயும் நம்ம சென்டம் வாங்கலாம். அண்ட் இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் ஆன்சர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியல, அது எனக்கு எப்படி படிக்கிறதுன்னு தெரியல, உங்களோட கைடன்ஸ் வேணும்னு நினைக்கிற எல்லாருமே எங்களோட ஆப் கிளாஸை ஜாயின் பண்ணலாம். ஸோ 100 லேர்னிங் ஆப் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி லைவ் கிளாஸஸ் போகுது, ஸ்டடி பிளான் கொடுத்து இப்பவே இம்பார்ட்டண்டா இருக்கிறத உங்க எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அண்ட் எங்களோட கைட் புக்ஸும் இருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்களும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த எக்ஸாம் உங்களுக்கு சூப்பரா இருக்கா, ஆல் தி பெஸ்ட்.